இன்றைய ஜீவப்பம் பாகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வரும். இன்றைய ஜீவப்பம் பழைய ஏற்பாட்டில் ஒரே இடத்திலிருந்து வருகிறது. உபாகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று நம்பி நான் வாசிக்கிறேன். பூர்வ நாட்களின் நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனைக்கு அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களுக்கு அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். எல்லோரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. நம்மிடம் சில விருந்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சிறிது நேரம் கழித்து அறிமுகப்படுத்துவோம். சீலோவில் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. இன்று பியோங் சாங் தினம், அதாவது ஸ்தாபக போதகர் வணக்கத்துக்குரிய ஆபிரகாம் பார் பியோங் சாங் திருச்சபையை ஸ்தாபித்த நாள். நிச்சயமாக அதற்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. எனவே நாம் அதை கொண்டாடுகிறோம். இன்று தேவனுக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபடும் போது உங்கள் முன்னுறுதியத்தையும் பக்தியையும் நம் பிதா வழிபடுவதில் வைப்பீர்கள் என்று ஜெபிக்கிறேன். அவர் நம்முடன் இருப்பார் என்றும் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் நாம் செழிப்படைவோம் என்றும் நான் நம்புகிறேன். கர்த்தரின் நாமத்தில் இதை உங்கள் மீது ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நான் இன்னும் ஒரு பகுதியை பார்க்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, நாம் அனைவரும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒன்றாக வாசிப்போம். நீங்கள் கண்டுபிடித்தால் ஆமென் என்று சொல்ல முடியுமா? சரி, ஒன்றாக வாசிப்போம். ஆமென், ஆமென். எனவே நான் இந்த 2 பகுதியையும் பயன்படுத்த விரும்பினேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரதான ஆசாரியரின் வம்சாவளி பற்றிய என் செய்தியை தொடர விரும்புகிறேன். எனவே பிரதான ஆசாரியன் வம்சாவளி இது 2வது முறை. நாம் இப்போது வாசித்தது போல முக்கிய பகுதி உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்தது. பின்னர் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசித்தோம். இந்த வார்த்தை மீட்பின் வரலாற்று தொடரின் 6வது புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. மீட்பின் வரலாற்றின் 6வது புத்தகத்தின் ஆங்கில பதிப்பிற்காக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியும். எனவே இது புத்தகம் எதை பற்றியது என்பதற்கான ஒரு சிறிய முன்னோட்டத்தை உங்களுக்கு வழங்கும். 6வது புத்தகம் மீட்பின் வரலாறு. ஏற்கனவே பிரதான ஆசாரியரின் வம்சாவளிக்கான அறிமுகத்தை படித்தோம். எனவே கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்டதை மதிப்பாய்வு செய்ய எபிரேயத்தில் பிரதான ஆசாரியர்களுக்கு 2 முக்கிய வார்த்தைகள் இருந்தன. முதல் வார்த்தை கோஹேன் கடோல். 2வது வார்த்தை கோஹேன் ரோஷ். எனவே நீங்கள் அதை எபிரேயத்தில் எழுதினால் கோஹேன், பின்னர் கடோல் மற்றும் கோஹேன் ரோஷ். எனவே இந்த கோஹேன் என்பது வெளிப்படையாக ஆசாரியர். இந்த கடோல் என்றால் பெரிய அல்லது மரியாதைக்குரிய. எனவே கோஹேன் கடோல் என்றால் பெரிய ஆசாரியர். அதுபோல மரியாதைக்குரிய ஆசாரியர் என்றும் அர்த்தப்படும். மரியாதைக்குரிய ஆசாரியர்.
பெரிய ஆசாரியர் மற்றும் மரியாதைக்குரிய ஆசாரியர். பின்னர் இந்த கொஹென் ரோஷ், சிறிது எபிரேயம் படித்தவர்களுக்கு ரோஷ் என்றால் தலை அல்லது முதல். எனவே இது பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசாரியர். பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசாரியர் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசாரியர். நன்று. பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசாரியர் அல்லது தலைமையான ஆசாரியர் என்று அழைக்கிறோம். சரி, இதன் பொருள் என்னவென்றால், ஆலயத்தில் எப்போதும் வழிபாட்டிற்கு கர்த்தருக்கு சேவை செய்வதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் இருந்தனர். அவர்கள் லேவியர்கள், லேவி கோத்திரம். ஆனால் லேவியர்களுக்குள் ஆசாரியர்கள் இருந்தனர். எனவே ஆசாரியர்கள் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்தவர்கள். ஆயினும் ஆசாரியர்களுக்குள்ளும் பிரதான ஆசாரியர் இருந்தார். எனவே பிரதான ஆசாரியர் எல்லா ஆசாரியர்களுக்கும் தலைவராக இருந்தார், அல்லது அவர் பொதுவாக எல்லா ஆசாரியர்களின் பிரதிநிதியாக இருந்தார். உதாரணமாக, இராணுவத்தில் நமக்கு ஒரு ஜெனரல் இருக்கிறார். ஜெனரல் பிரிவின் தலைவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட தளத்தின் தலைவர். எனவே இது மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு நபர் எல்லா ஆசாரியர்களையும் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்கிறார். எனவே இங்கே நமக்கு கொஹென் கடோல் மற்றும் கொஹேஸ் ரோஷ் உள்ளனர். வேதாமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளபடி நாம் பிரதான ஆசாரியர் என்று கூறுகிறோம். பிரதான ஆசாரியருக்கு தேவன் கொடுத்த பல பணிகள் இருந்தன. நம்முடைய முக்கிய ஆராதனையில் நீங்கள் பார்த்தது போல் அவர்கள் சிறப்பு ஆடைகளை அணிந்திருந்தனர். நம் ஸ்தாபக போதகர் வணக்கத்துக்குரிய ஆபிரகாம் பார் மனித குலத்தின் வரலாற்றின் முதல் முறையாக அதை வரைந்தார். நம் டீக்கன் யான் அதை தைத்தார். அது நம் நடிகரால் செய்யப்பட்டு அணியப்பட்டு மாதிரியாக காட்டப்பட்டது. எனவே அவர்கள் இந்த சிறப்பு ஆடைகளை அணிந்தனர். இந்த ஆடைகளுக்கு சிறப்பு அர்த்தம் உண்டு. ஆனால் முதலில் நீங்கள் பங்கை பார்த்தால், பங்கு அதாவது ஆசாரியரின் பங்கு, சுருக்கமாக சொன்னால் அவர்கள் வழிபாட்டை நடத்தினார்கள். எனவே அவர்கள் வழிபாடு மற்றும் அது சம்பந்தமான பலிகளை வழிநடத்தினார்கள். இது எபிரேயர் 8:3 வசனத்தில் காணப்படுகிறது. அவர்கள் வழிபாட்டில் மக்களை நடத்தியவர்கள். அவர்கள் தான் வார்த்தையை கொடுத்தனர். அவர்கள் ஆராதனை வழி நடத்தினர் மற்றும் பலிகளுக்காக விலங்குகளையும் மிருகங்களையும் தயார் செய்தனர். எனவே இது ஆசாரியரின் பங்கு அல்லது வேலை மற்றும் பிரதான ஆசாரியரின் பங்கும் கூட. பிரதான ஆசாரியர் வழிபாடு மற்றும் பலிகளை நடத்தினார். எபிரேயர் 8:3 வசனம். இரண்டாவதாக வம்சாவளி. ஆசாரியர்களின் வம்சாவளி வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆசாரியரின் வம்சாவளி மூலம் தேவன் ஆவிக்குரிய ஓட்டத்தை காட்டினார். தேவன் தன் சித்தம் எங்கே தங்கியிருக்கிறது என்பதை காட்டினார். பல ஆசாரியர்கள் அல்லது பிரதான ஆசாரியர்கள் இருந்தாலும் ஆசாரியரின் வம்சாவளி மூலம் தேவன் தன் சித்தம் எங்கே இருந்தது, எங்கே தங்கியிருந்தது, அவருடைய சிறப்பு அபிஷேகம் எங்கே இருந்தது என்பதை காட்டினார். எனவே நீங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை காணலாம். ஆவிக்குரிய ஓட்டத்தை காணலாம். நாம் சில வசனங்களை பார்க்க போகிறோம். என்னாகமம் 3:4 வசனம் மற்றும் எசேக்கியேல் 43:19 வசனம். என்னாகமம் 3:4 ஆரோனுக்கு நாதாப், அபியூ, எலாசையர் மற்றும் இத்தமார் என 4 மகன்கள் இருந்ததாக கூறுகிறது. ஆனால் நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை செலுத்தியதால் தேவனால் கொல்லப்பட்டனர். எனவே இத்தமாரும் எலேசரும் ஆசாரியர்களாக ஊழியம் செய்தனர்.
ஆனால் உண்மையான ஆசாரியத்துவமும் பிரதான ஆசாரியரின் பங்கும் எலெயாசேருக்கு வந்தது. எனவே வம்சாவளி மூலம் தேவனின் சித்தம் எங்கே தங்கியிருந்தது என்பதை காணலாம். பின்னர் சாதோக்கின் வம்சத்திலிருந்து வந்த ஆசாரியர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்வார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் கூறினார். ஏனென்றால் அவர்களின் உடன்படிக்கை கை கொண்டிருந்தனர். எனவே ஆசாரியரின் வம்சாவளி மூலம், இந்த வரிசை மூலம் தேவனின் சித்தத்தையும் அது எங்கே பாய்கிறது, எங்கே தங்கியிருக்கிறது என்பதையும் நாம் காணுகிறோம். இந்த 2 பகுதிகளையும் பார்க்க போகிறோம். என்னாகமம் 3:4 பின்னர் எசேக்கியேல் 43:19 வசனத்தையும் வாசிப்பேன். சரி, எனவே என்னாகமம் 3:4 நாம் அதை ஒன்றாக வாசிப்போம் தயவு செய்து. சரி, தொடங்குங்கள். நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு முன்பதாக அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது கர்த்தருக்கு முன்பதாக மரித்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆதலால் எலெயாசாருக்கும் இத்மாருக்கும் தங்கள் தகப்பனாகிய ஆரோனின் ஜீவ காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். எனவே அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். ஆனால் நமக்கு தெரிந்தபடி பிரதான ஆசாரியரும் அந்த செயல்பாடும் எலெயாசாருக்கு வந்தது. எசேக்கியேல் 43:19 பார்ப்போம். ஓகே, நீங்கள் கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னா நீங்கள் தொடருங்கள். எனக்கு ஆராதனை செய்யறதுக்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தானாகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காணியை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சாதோக்கின் சந்ததியினர் ஆசாரித்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தினார், ஏனெனில் அவர்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தனர். ஆசாரியர்கள் மற்றும் பிரதான ஆசாரியரின் பங்கை நாம் பார்க்கும்போது அவர்கள் பலிகளை வழிநடத்தியதை காணலாம். வம்சாவளி மூலம் ஆவிக்குரிய ஓட்டத்தை காணலாம். மேலும் பிரதான ஆசாரியர் மூலம் அவர்கள் பாவ நிவாரணம் செய்ததை காண்கிறோம். குறிப்பாக பிரதான ஆசாரியர் ஆண்டுக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று தங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் பாவ நிவாரணம் செய்தனர். இது எப்போது? இது 7ஆம் மாதம் 10வது நாள். இது பாவ நிவாரண நாள் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா? பாவ நிவாரண நாள். இது மிகவும் முக்கியமான நாள். பாவ நிவாரண நாள். இது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 34ஆம் வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் 12ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் பார்த்தால் அது திகதியை பற்றியும் பிரதான ஆசாரியர் ஆண்டுக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்றதையும் காட்டுகிறது. அவர்கள் பாவ நிவாரணம் செய்ய முடிந்தது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது இறுதி காலத்தில் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு. இந்த பகுதிகளை நாம் வாசிப்போம். ஆனால் என்ன நடக்கும் என்றால், பிரதான ஆசாரியர் இந்த நாளில் முன்னும் பின்னுமாக செல்வார். முதலில் அவர் பொன்னாலான தூப கலசத்தை எடுத்துக்கொள்வார். பொன்னாலான தூப கலசம் என்ன? இது பொன்னாலான தூப கலசம். அவர்கள் அதில் தூபம் காட்டுகிறார்கள். பொன்னாலான தூப கலசம். அதில் துளைகள் உள்ளன. பின்னர் அவர்கள் எடுத்து செல்லும் ஒரு கயிறு உள்ளது. இது பொன்னாலான தூப கலசம். பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் தகன பீடத்திலிருந்து எரியும் தலங்களை எடுத்து அதில் போட்டு தூபத்தை ஏற்றி தூப பலிபீடத்தின் முன் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பாவ நிவாரண நாளில் அவர்கள் அதை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எடுத்து செல்லுகிறார்கள்.
எனவே இங்கே அவர்கள் இந்த பொன்னாலான தூப கலசத்தை எடுத்து செல்கிறார்கள். அதிலிருந்து மிகவும் புகை வருகிறது. அது ஒரு நறுமண வாசனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் அது தூபத்துடன் எரிக்கப்படுகிறது. எனவே அது விலங்குகள் மற்றும் இரத்தத்தின் வாசனையை மூடுகிறது. அது மிகவும் புகையா இருக்கிறது. அவர் அதை எடுத்து செல்கிறார். அதுபோல் அவர் அந்த திரையை கடந்து செல்கிறார். இதுதான் திரை. இது இங்கே தூப பலிபீடம். பின்னர் அவர் உடன்படிக்கை பெற்றிருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்கிறார். உள்ளே எல்லாம் தங்கம். எனவே அவர் திரையை கடந்து செல்கிறார். அது புகை மூட்டமாக இருக்கிறது. எனவே எல்லாம் புகையாய் இருக்கிறது. ஆனால் அந்த நாளில் பிரதான ஆசிரியர் தேவனை சந்திக்கிறார். தேவன் கிருபாசனத்தின் மீது இறங்கி வருகிறார். பிரதான ஆசிரியர் தனக்கும் எல்லா மக்களுக்கும் பாவ நிவாரணம் செய்கிறார். இது எதிர்காலத்தில் கர்த்தரின் இரண்டாம் வருகையின் காலத்தில் எதை குறிக்கிறது? வேதாமத்தில் என்ன நடக்கிறது? இரண்டாம் வருகையின் கர்த்தர் மனுஷகுமாரன் மேகங்களுடன் வருவார் என்று அது கூறுகிறது. எனவே மேகத்தின் மத்தியில் அல்லது புகையின் மத்தியில் தேவனின் பிரசன்னம் மனுஷகுமாரன் மேகங்களுடன் அல்லது மேகத்தின் மீது சவாரி செய்து வருவார் என்பதை காட்டுகிறது அவருடைய வருகையிலே. எனவே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஐயும் பார்த்தால் அது வல்லமையுள்ள தூதன் பரலோகத்திலிருந்து மேகத்தால் மூடப்பட்டு இறங்கி வந்தான் என்று கூறுகிறது. எனவே பழைய ஏற்பாட்டில் வேதாகம் முழுவதும் சீனா மலையிலும் கூட தேவன் மக்களிடம் இறங்கி வந்த போது பெரும் புகையும் நெருப்பும் மேகங்களும் இருந்தன. எனவே தேவன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இறங்கி வந்தார். அதே வழியில் இறுதி காலத்தில் கர்த்தர் மீண்டும் வரும்போது அவர் மேகங்களுக்குள் வருவார். அவர் மேகங்களின் மீது சவாரி செய்து வருவார். அவர் பரலோகத்திலிருந்து வருகிறார். அவர் பரலோகத்திலிருந்து வருகிறார். நாங்கள் இந்த பகுதிகளை பார்ப்போம். இது உங்களுக்கு திகதி மற்றும் பாவ நிவாரண நாள் பற்றி சொல்லுகிறது. எனவே நமக்கு தெரியும் அது வெளிப்படுத்தின விசேஷம் 10:1, வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 பார்ப்போம். உங்கள் குறிப்புக்காக யோவான் 6:38 இயேசு கூறுகிறார், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். சரி, எனவே முதலில் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் ஒன்றாக வாசிப்போம். தொடங்குங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான், மேகத்தால் மூடப்பட்டிருந்தான். வானவில் அவன் தலையின் மேல் இருந்தது. அவன் முகம் சூரியனைப் போலவும் அவன் பாதங்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. எனவே நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள், அவன் மேகத்தால் மூடப்பட்டிருந்தான். அவன் எப்பொழுதும் மேகத்தால் சூழப்பட்டிருந்தான். அவன் மேகத்தால் மூடப்பட்டிருந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் பார்த்தேன், இதோ ஒரு வெண்மேகம், மேகத்தின் மீது மனுஷகுமாரனை போன்ற ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் தலையில் ஒரு பொற்கிரீடமும் அவர் கையில் ஒரு கூர்மையான அரிவாளும் இருந்தது. இப்போது பொற்கிரீடம், பிரதான ஆசாரியர் பொற்கிரீடம் அணிந்திருந்தனர் இல்லையா? அது கூறுகிறது கர்த்தருக்கு பரிசுத்தம். எனவே கர்த்தர் வருவதன் இந்த படம் அடையாளம் உண்மையில் அவருடைய ஆசாரிய பங்கின் ஒரு படமாக இருக்கிறது. எனவே அவர் வெறுங்காலுடன் தனது வெள்ளுடையில் ஒரு கிரீடத்துடன் இருக்கிறார். எனவே அவர் நித்திய பிரதான ஆசாரியராக வருகிறார். அவர் மேகத்தில் வருகிறார். எனவே பிரதான ஆசாரியர் ஆண்டுக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செல்லும் போது அது அந்த நிகழ்வை முன்னறிவிக்கிறது. கடைசி எக்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது? அங்கே உயிர்த்தெழுதல் இருக்கும், மறுரூபமாக்கல் இருக்கும். எனவே கடைசி நாளில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள் உயிர்த்தெழுதல் இருக்கும், மறுரூபமாக்கம் இருக்கும். எனவே கர்த்தர் காற்றில் வருவார், நாம் அவரை சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள், பின்னர் உயிருடன் இருக்கும் நாம் அனைவரும் சந்திப்போம். நாம் ஒரு கணத்தில் மாற்றப்படுவோம். நாம் மரணத்தை காண மாட்டோம். நாம் காற்றில் கர்த்தரை சந்திப்போம். நாம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு செல்வோம். அதுதான்
அங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த நாளில் நித்திய பாவ நிவாரணம் நித்தியமாக்கப்படுகிறது. எனவே இது தற்காலிகமானது. எனவே கர்த்தர் வரும் நாளில் அது உண்மையில் நித்திய பாவ நிவாரணம். அங்கு நம்முடைய எல்லா பாவங்களும் என்றென்றைக்கும் முற்றிலுமாக துடைக்கப்படும். நம்முடைய எல்லா நிந்தையும் குற்ற உணர்வும் என்றென்றைக்கும் துடைக்கப்படும். அது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலம் செய்யப்பட்டது. ஆனால் இறுதி காலங்களில் கர்த்தர் மீண்டும் வருவதன் மூலம் அதை அவர் நிறைவு செய்வார், அதை இறுதி செய்வார். அது நித்தியமாக இருக்கும். நாம் அவர்களுடன் பரலோகத்திற்கு செல்லுவோம். எனவே அந்நாளில் நம்முடைய எல்லா நிந்தைகளும், எல்லா பாவங்களும், எல்லா கடந்த காலமும் துடைக்கப்படும். எனவே நாம் அனைவருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. நாம் வாழ்கிறோம், நாம் வெட்கப்படும் விஷயங்களை செய்கிறோம், நாம் யாருக்கும் சொல்ல விரும்பாத விஷயங்களை செய்கிறோம். ஆனால் இயேசுவின் இரத்தம் மூலம் நாம் அந்த எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் யோசுவா 5:9 பார்த்தால், இஸ்ரவேலர்கள் கில்காலுக்கு வந்து அங்கே விருத்த சேதனம் செய்யப்பட்டதாக அது கூறுகிறது. கில்கால் என்றால் எகிப்தின் நிந்தையை உருட்டி விடுவது. எனவே கில்கால் கானான் தேசத்தில் 42வது முகாமாக இருந்தது. ஆசாரியர்கள் மீண்டும் பெட்டியை சுமந்து அவர்கள் முன்னணியில் சென்றனர். அவர்கள் ஜோர்தான் நதியில் காலடி வைத்தனர். அது பிரிந்தது. அவர்கள் கடந்து கில்காலில் முகாமிட்டனர். இது கடைசி முகாம். அது கானான் தேசத்தில் இருந்தது. எனவே இந்த கானான் தேசம் பரலோகத்தின் ஒரு சித்திரம். எனவே நாம் பரலோகத்திற்கு நுழையும் போது நம்முடைய நிந்தை முற்றிலுமாக உருட்டிவிடப்படும், அகற்றப்படும். ஆமே. சில நேரங்களில் நாம் விஷயங்களை செய்கிறோம். தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆனால் நம்மால் நம்மை மன்னிக்க முடியவில்லை. ஓ, நான் ஏன் அப்படி செய்தேன்? அல்லது நான் எப்படி அதை செய்தேன்? நான் மிகவும் ஏமாற்றப்பட்டேன், சரியாக சிந்திக்கவில்லை. அல்லது ஒரு இளம் குழந்தையாக நமக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். ஒருவேளை துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வலியையும் காயத்தையும் ஏற்படுத்திய சில சம்பவம் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த எல்லா நிந்தையும் அகற்றுகிறார். அது என்றைக்கும் போய்விடும் என்று அவர் கூறுகிறார். மிகப்பெரிய நிந்தை என்னென்று உங்களுக்கு தெரியுமா? மிகப்பெரிய நிந்தை, மிகப்பெரிய அவமானம் எது? மக்களுக்கு மிகப்பெரிய அவமானம் எது என்பதை நாம் அறிவோமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய நிந்தை உண்மையில் மரணம். மரணம்தான். எனவே எசாயா 25ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களில் அவர் எல்லா நேரத்திற்கும் மரணத்தை விழுங்குவார் என்றும் அவர்களை மூடியிருக்கும் மக்களின் நிந்தை அகற்றுவார் என்றும் அவர் கூறுகிறார். எனவே இந்த நிந்தை மரணம். மிகப்பெரிய நிந்தை மரணம். எனவே இந்த நித்திய பாவ நிவாரண நாளில் நாம் மரணத்தை வெல்வோம். நாம் மரணத்தை காண மாட்டோம். ஏனோக்கையும் எலியாவையும் போல மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். நாம் அந்த பகுதியை வாசிப்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். உண்மையிலே மிகப்பெரிய நிந்தை, உண்மையிலே மரணம். மரணம் நமது அவமானம் மற்றும் நிந்தை. சரி, அதை ஒன்றாக வாசிப்போம். தொடங்குங்கள். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எனவே அந்த நிந்தை மரணம் மற்றும் அதனுடன் வரும் பாவத்தின் அனைத்து விளைவுகளை பற்றியும் பேசுகிறது. எனவே இங்கே நாம் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை மிகவும் கடினமானது. நாம் பல பிரச்சனைகள், பல காயங்கள், வலிகள் வழியாக செல்லுகிறோம். நாம் போராடாத ஒரு நாள் கூட இல்லை. ஆனால் நம்முடைய எல்லா அவமானமும் குற்ற உணர்வும் என்றென்றைக்கும் அகற்றப்படும் நாளை நாம் எதிர்நோக்கலாம். ஆமென். அந்த மரணம் விழுங்கப்படும். நாம் மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு செல்வோம். மறுரூபமாக்கப்படும் நாளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்.
என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் நாமத்தில் இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறேன். ஆமேன். இப்போது நாம் ஆசாரியர்களின் பங்கை கண்டோம். இதை அமைக்க முடியுமா? அடுத்த முறை இதை அமைக்க முடியுமா? சரி. எனவே ஆசாரியர்களின் எல்லா பங்குகளும் நம் நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசுவை சுட்டி காட்டுகின்றன. நித்திய பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் எல்லா பிரதான ஆசாரியர்களும் மாற்றப்பட்டனர். அவர்கள் தங்கள் பதவி காலத்தை முடித்து ஓய்வு பெற்றனர், பின்னர் இறந்தனர். சரியா? எனவே ஆரோனிய ஆசாரியத்துவம் தற்காலிகமானது. ஆனால் இயேசுவின் ஆசாரியத்துவம் நித்தியமானது. அவர் நித்திய பிரதான ஆசாரியர். எனவே அவரே பலியானார். அவரே பலியாக இருக்கிறார். யோவான் 1:29 அவர் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சரி, இயேசுவே தேவனுடைய குமாரன், திருத்துவத்தில் 2வது நபர். அவர் நித்திய பாவ நிவாரணம் செய்தார் என்பதை காண்கிறோம். எனவே பிரதான ஆசாரியரின் எல்லா பங்குகளும் நம் நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசுவை சுட்டி காட்டுகின்றன. எனவே ஒரு குறிப்புக்காக எபிரேயர் 3:1 மற்றும் எபிரேயர் 9:7 நீங்கள் அதை பார்க்கலாம். பின்னர் எபிரேயர் 4:14-16 மற்றும் எபிரேயர் 10:20-22 எனவே எபிரேயர் 3 மற்றும் 9 இயேசு நம் பிரதான ஆசாரியர் என்றும் அவர் அனுதாபப்படுகிறார் என்றும் அவர் நம் பலவீனங்களில் அனுதாபப்படும் பிரதான ஆசாரியர் என்றும் கூறுகிறது. எனவே இயேசு பெரிய பிரதான ஆசாரியர். ஆனால் அவர் தொலைவில் இருக்கும் ஒரு கடவுள் அல்ல. ஆனால் அவர் நாம் அனுபவித்தது போல அனுபவித்தார். எனவே அவர் நம் துன்பத்தை புரிந்து கொள்ளுகிறார். அவர் நம் பலவீனங்களில் அனுதாபப்படுகிறார். எனவே அவர் எல்லா நோய்களையும் கடந்து சென்றார். அவர் எல்லா உடல் வலிகளையும் மனவேதனைகளையும் கடந்து சென்றார். அவர் வறுமையை கடந்து சென்றார். அவர் நோயை கடந்து சென்றார். அவர் துன்பத்தை கடந்து சென்றார். சிலுவையின் மரணம் வரை கூட அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும், மனித குலத்தின் எல்லா பாவங்களையும், எல்லா துக்கங்களையும், எல்லா வலிகளையும், எல்லா நோயையும் தன் மீது எடுத்துக்கொண்டார். பாவத்தின் விலையாகிய மரணத்தை அவர் செலுத்தினார். அவர் நமக்காக மரித்தார். எனவே அவர் நம்முடன் அனுதாபப்படுகிறார். ஆனால் நீங்கள் இவ்வாறு சொல்ல முடியும், இது மிகவும் கடினம் போதகர் ஜேம்ஸ், வாழ்க்கை கடினமானது. நாங்கள் இந்த எல்லா பலவீனங்களையும் இந்த நோய்களையும் கடந்து செல்கிறோம். ஆனால் நம் நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசு உங்களுடன் அனுதாபப்படுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல இங்கே இருக்கிறேன். ஆமென். அவர் உங்கள் தனிமையை உணர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் துரோகத்தை உணர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் வறுமையை உணர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் நோயை உணர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் பாவத்தின் பாரத்தை தன் மீது உணர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவர். வேதாகமம் கூறுகிறது அவர் பாவம் இல்லாதவர் என்று. அவர் அதை தன் மீது சுமந்து நம் பாவங்களுக்காக வெளியே கொடுத்தார். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும் என்று கூறுகிறது. ஒவ்வொரு கணமும் நாம் தேவனை அணுக வேண்டும் என்று அது கூறுகிறது. நம்முடைய எல்லா அன்றாட வாழ்க்கையிலும் உதவி பெற நமக்கு உதவி தேவை. தேவன் நம் வாழ்வில் செயல்பட எபிரேயர் 10:20 அவருடைய மாம்ச திரை என்றும் அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்ட போது அந்த திரை கிழிக்கப்பட்டது என்றும் அது நமக்கு கூறுகிறது. எனவே இது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இருந்த திரை என்று நாங்கள் சொன்னோம். மகா பரிசுத்த தலம், இது பரிசுத்த தலம். இந்த திரை கிழிக்கப்பட்டது. எனவே இப்போது நாம் இயேசுவின் மூலம் தேவனிடம் செல்லலாம். நாம் அவரை அணுகலாம். எனவே அவருடைய மாம்சம்
திரையின் ஒரு சின்னமாக மாறியது. திரை அவருடைய மாம்சத்தின் ஒரு சின்னமாக இருந்தது. அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்ட போது அது தேவனிடம் செல்லும் வழியை திறந்தது. எனவே நாம் இப்போது தைரியத்துடனும் இயேசுவில் உள்ள விசுவாசத்துடனும் தேவனை அணுகலாம். நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் மிகவும் இளமையாக இருக்கிறேன், புத்திசாலி, எனக்கு நிறைய பலம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கிறபடி மிகவும் விரைவாக செல்லுகிறது. நீங்கள் என்றைக்கும் இளமையாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வயதாகுகிறீர்கள். நேரம் மிக வேகமாக செல்லுகிறது. ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு வரும்போது ஒரு பிறப்பு வரிசை இருக்கிறது. ஆனால் பின்னர் பிறந்தவர் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எந்த வரிசையும் இல்லை. எனவே பின்னர் பிறந்தவர்கள் முதலில் செல்லலாம், அவர்கள் இறக்கலாம். நாம் எப்போது செல்வோம் என்று நமக்கு தெரியாது. செய்திகளில் ஒரு உயர்நிலை பள்ளி மாணவன் தனது தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருந்தான். கொரியாவில் ஒரு பேருந்தில் பயணம் செய்தான் என்று கேள்விப்பட்டீர்களா? நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டீர்களா? அது பியாங் சாங்கில் என்று நான் நினைக்கிறேன். பேருந்தும் காரும் மோதிக்கொண்டன. பேருந்து விலக முயன்று மற்றொரு காரில் மோதியது. ஒரு உயர்நிலை பள்ளி மாணவன் இறந்தான். அவன் தனது SAT தேர்வுகள் அல்லது கல்லூரி நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தான். அவன் அந்த நாளில் இறக்கப் போகிறான் என்று அவனுக்கு தெரிந்ததா? அவன் அநேகமாக தனது தேர்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பான். எனவே நமக்கு தெரியாது. நாம் எப்போது செல்வோம் என்று நமக்கு தெரியாது. நாம் மிகவும் பலவீனமானவர்கள். ஆனால் நான் சொந்தமாக எதையும் செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டு தேவனிடம் கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவுவார். ஆமென். அவர் நமக்கு உதவுவார். ஈனோஷ் என்றால் நாம் மிகவும் பலவீனமானவர்கள். ஏனோஷின் நேரத்தில் தான் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நான் நம்புகிறேன் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே நான் எப்படி இந்த எல்லா மக்களையும் கவனித்துக் கொள்வேன்? கல்வி கட்டணம் அல்லது இந்த எல்லா சிப்பாய்கள், அதுபோல் எப்படி என் குடும்பத்தை கவனித்துக் கொள்வேன்? இந்த எல்லா பொறுப்புகளும், கல்வி கட்டணம் இப்பொழுதெல்லாம் மிகவும் உயர்ந்தது. இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் நமக்கு கேள்விகள் உள்ளன. ஆனால் தேவன் உங்களுக்கு உதவுவார். ஆமென். சங்கீதம் 121:1-2. சங்கீதம் 121:1-2 வசனங்கள். என் கண்களை மலைகளுக்கு நேராக ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கேயிருந்து வரும்? என் ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று கூறுகிறது. நமக்கான உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தாவினிடத்திலிருந்து வருகிறது. அவர் வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால் படைத்தார். அந்த வார்த்தைக்கு படைப்பு சக்தி இருக்கிறது. அது நமக்கு உதவுகிறது. இல்லாத விஷயங்களை உருவாக்குகிறது. எனவே இயேசு நம்முடன் அனுதாபப்படும் நம் பிரதான ஆசாரியர் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு நம் பலவீனங்கள் தெரியும். நீங்கள் அவரிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்கலாம். நீங்கள் அவரிடத்தில் உதவி கேட்கலாம். அதனால் நீங்கள் கிருபை பெறலாம். உங்கள் தேவையின் நேரத்தில் உதவியை பெறலாம். கர்த்தரின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை. ஆமென். இப்போது இரண்டாவது விரைவாக 2 முடிவு செய்து விட்டு செல்லுவோம். சரி. எண் 2, பிரதான ஆசாரியரின் வம்சாவளி. பிரதான ஆசாரியரின் வம்சாவளி. மூத்த போதகர் மனிதகுல வரலாற்றில் முதல் முறையாக 77 தலைமுறை பிரதான ஆசாரியர்களை ஒழுங்கமைத்து சுருக்கி வழங்கினார். 77 தலைமுறைகள். எனவே நாம் அதையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அட்டவணையை உருவாக்க முடிந்தால் அதை நான் வகைப்படுத்த முயற்சி செய்யலாம்.
சரி, முதல் ஆசாரியர் ஆரோன். அவர் முதல் ஆசாரியர், முதல் பிரதான ஆசாரியர். அவர் கிறிஸ்துவுக்கு முன் 1445 நியமிக்கப்பட்டார். நீங்கள் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் பார்த்தால், அவர்கள் தங்கள் யாத்திரையின் 2ஆம் ஆண்டில் ஆசாரிப்பு கூடாரத்தை அமைத்ததாக அது காட்டுகிறது. 13ஆம் வசனத்தை பார்த்தால், அவர்கள் ஆரோனை மக்களின் முதல் பிரதான ஆசாரியராக நியமித்தார்கள். எனவே அவர் கிறிஸ்துவுக்கு முன் 1445 முதல் பிரதான ஆசாரியர். பின்பு கடைசி பிரதான ஆசாரியர் 77வது தலைமுறை பிரதான ஆசாரியர் பின்னெகாஸ். அவர் 77வது தலைமுறை. அவர் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது கிறிஸ்துவுக்கு பின் 67 முதல் 70 வரை வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் பிளாவியஸ், யோசிபஸ் மற்றும் அவர்கள் எழுத்துக்களை பார்க்க வேண்டும். யோசிபஸ் யூத போர்கள் மற்றும் யூத பழங்காலங்களை எழுதினார். எனவே பிளேவியஸ் யோசிபஸ் திரும்பிய பிறகு பிரதான ஆசாரியரின் வம்சாவளியை பற்றி எழுதினார். எனவே முதல் ஆசாரியர் ஆரோன், கடைசி ஆசாரியர் பின்னெயாஸ். பிளேவியஸ் யோசபஸின் படி அவர் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். டைட்டஸ் பிளேவியஸ் யோசிபாஸ் இதை பற்றி எழுதினார். பழைய ஏற்பாட்டில் வேதாகமத்தில் 29 தலைமுறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே அந்த 10 அல்லது 29 தலைமுறைகள் ஆரோனிலிருந்து யாதுவா வரை. இதே 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 3 - 15 வசனங்களிலும், நெகமியா 12ஆம் அதிகாரம் 10 - 11 மற்றும் 12 வசனங்களிலும் காணப்படுகிறது. இங்கே 1 நாளாகமம் 6 3 - 15 மற்றும் நெகேமியா 12 10 11 மற்றும் 22. இது வேதாகமத்தில் உண்மையில் பதிவு செய்யப்பட்டுள்ள 29 தலைமுறையை காட்டுகின்றது. எனவே 29 தலைமுறைகள். ஆகையால் முதல் 10 பேர் மோசேயின் ஆசாரிப்பு கூடத்தில் பணிபுரிந்தனர். அடுத்த 13 பேர் சாலமோனின் ஆலயத்தில் பணிபுரிந்தனர். சாலமோனின் ஆலயத்தில் அடுத்த 6 பேர் செருபாபேலின் ஆலயத்தில் பணிபுரிந்தனர். செருபாபேலின் எனவே கிறிஸ்துவுக்கு முன் 1445 தொடங்கி கிறிஸ்துவுக்கு முன் 959 வரை 10 தலைமுறைகள். இது சாலமோனின் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது சாலமோனின் ஆலயத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 959 தொடங்கி கிறிஸ்துவுக்கு முன் 586 வரை ஆலயம் அழிக்கப்பட்டது. அவர்கள் பாபிலோனுக்கு சென்றார்கள். பின்பு அவர்கள் திரும்பி வந்தார்கள். செருபாபேலின் ஆலயம் கட்டத் தொடங்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 515 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 370 வரை அவர்கள் செருபாபேலின் ஆலயத்தில் பணிபுரிந்தனர். எனவே இங்கே மோசேயின் ஆசாரிப்பு கூடாரம், சாலமோனின் ஆலயம் மற்றும் செருபாபேலின் ஆலயத்தில் பணிபுரிந்த 29 ஆசாரியர்கள் உள்ளனர். இது பிரதான ஆசாரியன் வம்சாவளியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு கூட நெகேமியா 12 10
11 மற்றும் 22. நெகேமியா 12, 10, 11 மற்றும் 22. இது 29 தலைமுறைகளை பதிவு செய்கிறது. நாங்கள் நெகேமியா 12, 10, 11 மற்றும் 22 வசனங்களை பார்த்து கடைசி 6ஐயும் சரிபார்ப்போம். எனவே நாளாகமங்களுக்கு பிறகு எஸ்ட்ரா, பின்னர் நெகேமியா. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். 10 மற்றும் 11ஆம் வசனங்களை ஒன்றாக வாசிப்போம். சரி. நெகேமியா 12ஆம் அதிகாரம் அது 2 நாளாகமம் பிறகு எஸ்ட்ரா பிறகு நெகேமியா 12, 10 மற்றும் 11ஆம் வசனங்கள் ஒன்றாக வாசிப்போம். தொடங்குங்கள். ஜெசுவா யோவாசுக்கு பிதாவானான். யோவாக்கிம் எலியாபிசுக்கு பிதாவானான். எலியாசிப் ஜோய்தாவுக்கு பிதாவானான். ஜோய்தா யோனத்தானுக்கு பிதாவானான். யோனத்தான் யாதுவாவுக்கு பிதாவானான். எனவே யாதுவா தான் கடைசி. பின்னர் 22ஆம் வசனத்துக்கு செல்லுங்கள். அதை ஒன்றாக வாசிப்போம். தொடங்குங்கள். லேவியர்களை குறித்து பிதா வம்சங்களின் தலைவர்கள் எலியாசிப், யோய்தா, யோகனான், யாதுவா நாட்களில் பதிவு செய்யப்பட்டனர். பெர்ஷியன் ஆகிய தரிவின் ஆட்சியில் ஆசாரியர்களும் அவ்வாறே. எனவே இங்கே செருபாபேலின் ஆலயத்தில் பணிபுரிந்த கடைசி 6ஐயும் பார்த்தோம். இப்போது பிளேவியஸ் யோசிபாசால் எழுதப்பட்ட 48 தலைமுறைகள் உள்ளன. எனவே பிளேவியஸ் யோசிபஸ் 48 தலைமுறைகளை உண்மையில் பதிவு செய்தவர் அவர்தான். எனவே நீங்கள் முதல் ஒன்றை பார்த்தால் அது காலத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. காலத்தால் அடுத்து நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே 19 தலைமுறைகள் உள்ளன. இங்கே 29 தலைமுறைகள் உள்ளன. கிறிஸ்துவுக்கு முன் 320 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 37 வரை. கிறிஸ்துவுக்கு முன் 320 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 37 வரை. கிறிஸ்துவுக்கு முன் 37 வரை. நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 37 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 70 வரை. எனவே அதை மீண்டும் ஒழுங்கமைப்போம். பெர்ஷிய காலத்துக்கு பிறகு பெர்ஷிய காலம், கிரேக்க காலம், ரோமானிய காலம் போன்ற காலங்களால் வகைப்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் இருந்தனர். அதற்கு பிறகு தலைவர்களால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் இருந்தனர். இவை பெரும்பாலும் அரசியல் காரணங்களுக்காக இருந்தது. யார் அதிகாரத்தில் இருந்தார்களோ அவர்கள் நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டனர். அதாவது காலத்தால் வகைப்படுத்தப்பட்டார்கள், அதுபோல நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 320 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 37 வரை காலத்தால் வகைப்படுத்தப்பட்டதில் 19 தலைமுறைகள் உள்ளன. கிறிஸ்துவுக்கு முன் 37 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 70 வரை நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டது. எனவே இங்கே வேதாகமம் மற்றும் வரலாற்று ஆசிரியர் யோசிபாஸ் என்பவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட 77 தலைமுறைகள் உள்ளன. இங்கே 77 தலைமுறைகளின் ஒரு சுருக்கம் உள்ளது. அவர்கள் மோசையின் ஆசாரிப்பு கூடாரம், சாலமோனின் ஆலயம், செருபாபேலின் ஆலயத்தில் பணிபுரிந்தனர். காலத்தால் வகைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் நியமிப்பவரால் வகைப்படுத்தப்பட்டவர்கள். இப்போது முடிவாக நாம் ஆவிக்குரிய ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டுள்ளோம். ஆவிக்குரிய ஆசாரியர்கள். ஆவிக்குரிய பலிகளை செலுத்த நாம் ஆசாரியர்களால் நியமிக்கப்பட்டுள்ளோம்.
இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 9 வசனங்களில் காணப்படுகிறது. எனவே நீங்களும் நானும் இறுதி காலங்களில் ஆவிக்குரிய ஆசாரியர்களாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டுள்ளோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமாக அழைத்திருக்கிறார் என்று கூறுகிறது. அதாவது ஆசாரிய ராஜ்யமாக அழைத்திருக்கிறார். ஆசாரிய ராஜ்யம். எனவே நாம் ஆசாரியர்கள். இயேசு நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியர். அவர் மெல்கிதேசத்தின் முறையின்படி வந்தார். எனவே ஒரு ஆவிக்குரிய ஆசாரியராக தேவனுக்கு பிரியமான பலிகளை நாம் செய்ய வேண்டும். தேவன் விரும்பும் பலிகள் என்ன? சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று கூறுகிறது. எனவே தேவன் விரும்பும் பலி நொறுங்குண்ட இருதயம். அவர் நாம் நொறுங்குண்ட இருதயத்துடன் அவரிடம் வர விரும்புகிறார். அவர் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். தைல குப்பியுடன் வந்த ஒரு பெண் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவள் இயேசுவின் பாதங்களுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாள். அவள் வாசனை தைலத்தை உடைத்து அவருடைய பாதங்களை துடைத்து வாசனை தைலத்தால் அபிஷேகம் செய்தாள். உண்மைக்குமே அந்த வாசனை தைல புட்டி உடைக்கப்பட்டது. நறுமணம் அதிலிருந்து வெளிவந்து வாசனை வீசியது. அவள் நொறுங்குண்ட இருதயத்துடன் கர்த்தருக்கு முன்பாக சென்றாள். எனவே தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட இருதயமும் நறுங்குண்ட ஆவியுமே. தேவனே, எனக்குள் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், என் உள்ளத்தில் நிலைவரமான ஆவியை புதுப்பியும் என்று தாவீது ஜெபம் செய்தார். தேவன் பிரியப்படும் பலிகள் நொறுங்குண்ட இருதயமும் நறுங்குண்ட ஆவியுமே. எனவே நமக்கு நொறுங்குண்ட இருதயம் இருக்க வேண்டும். இது தேவனுக்கு நம்முடைய காணிக்கை. இரண்டாவதாக, நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். யோவான் 4ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. மூன்றாவதாக நாம் நம்மை ஜீவ பலியாக செலுத்த வேண்டும். நம்மை ஜீவ பலியாக செலுத்த வேண்டும். இது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களில் கூறுகிறது. எனவே அது இவ்வாறு கூறுகிறது: சகோதரரே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர் கூறுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எனவே நாம் நம் முழு வாழ்க்கையும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு கடன் பட்டிருக்கிறோம். அவர் நம் உடலின் ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு இரத்த அணுவையும், எலும்புகளை, செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். தேவன் நம்மை மரணத்திலிருந்து பலமுறை பாதுகாத்தார். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் உணர்வுடன் கூட இருக்கவில்லை. ஆனால் தேவன் நம்மை காத்தார். ஆனால் நமக்கு அது தெரிந்திருக்கவில்லை. நாம் 2 அல்லது 3 விஷயங்களை பற்றி உணர்வுடன் இருக்கலாம். இதன் காரணமாக நான் இறந்திருக்கலாம் என்று. ஆனால் நாம் எத்தனை முறை இறந்திருக்கலாம் என்று நமக்கு தெரியாது. தேவன் நம்மை காத்தார் என்பது கூட நமக்கு தெரியாது. எனவே நாம் நம் முழு வாழ்க்கையும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம் பார்வை, நம் கனவுகள், நம் இருதயங்கள், நம் பக்தி, நம் உடைமைகள், நம் பணம், நம்முடைய குழந்தைகள், நம் குடும்பம் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நான் நம்புகிறேன் தேவன் அதில் பிரியப்படுவார் என்று. ஆமேன். நான்காவதாக, நாம் பிரஜாதியினரை அர்ப்பணிக்க வேண்டும். இது சுவிசேஷம். பிரஜாதியினரை ஒரு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். இது ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உள்ளது. இதை வாசித்து முடிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
சரி, இதை ஒன்றாக வாசிப்போம். தொடங்குங்கள். நான் பிரஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து என் பிரஜாதியார் காணிக்கை பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படத்தக்கதாக. எனவே நாம் சுவிசேஷம் சொல்லும் போது பிரஜாதியார் தேவனுக்கு ஏற்ற பலியாகிறார்கள். எனவே நாம் சுவிசேஷத்தின் ஆசாரியர்கள். நாம் சுவிசேஷம் சொல்லும் போது அது தேவனுக்கு காணிக்கை ஆகிறது. அடுத்த மாதம் நன்றி செலுத்தும் ஆராதனை உள்ளது. நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஏனெனில் அதுதான் தேவனை மிகவும் பிரியப்படுத்துகிறது. நாம் ஆராதனை செய்ய வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்ய வேண்டும். நாதாவும் அபியூ அந்நிய அக்கினியை செலுத்தினார்கள். எனவே அவர்கள் தவறாக ஆராதித்தார்கள். அந்த அந்நிய அக்கினி என்னென்பதை பற்றி நாம் மற்றொரு நேரத்தில் பேசுவோம். ஆனால் நாம் ஆராதனை தேவன் விரும்பும் வழியில் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நாம் விரும்பும் வழியில் ஆராதனை செய்ய முடியாது. ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. வார்த்தையை பிரசங்கிக்கும் இடம் மிக உயர்ந்த இடத்திலிருந்து வர வேண்டும். எசேக்கியேல் ஆலயத்தில் கூட மகா பரிசுத்த ஸ்தலம் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தது. எனவே தேவன் நாம் ஆராதிக்க விரும்பும் ஒரு வழி இருக்கிறது. நான் அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்தி ஆராதிக்கும் போது அவர் நம்மில் பிரியப்படுவார் என்று நான் நம்புகிறேன். நாம் கேட்காமலே நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். எனவே நீங்கள் தேவனிடம் உள்ள உங்கள் அன்பை, உங்கள் ஆர்வத்தை, ஒரு காலத்தில் வார்த்தைக்காக நீங்கள் கொண்டிருந்த அந்த நெருப்பை மீண்டும் பெற முடியும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பிரதான ஆசாரியன் வம்சாவளியை பற்றி படிக்க இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. மீட்பின் வரலாற்று தொடரின் 6வது புத்தகம் வேதாகமத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமது அபிஷேகமும் உமது சித்தமும் தங்கியிருக்கும் உண்மையான ஆசாரியர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவுங்கள். பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவுங்கள். திருச்சபையில் ஊழியம் செய்தல், ஆராதித்தல், உமக்கு பிரியமான காணிக்கை கொடுத்தல். பிதாவே, கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மக்கள் இருந்தால் நீர் எங்கள் பலவீனத்தில் அனுதாபப்பட முடியும் என்பதை நாங்கள் காண உணர்கிறோம். விசுவாசத்தால் அந்த எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க எங்களுக்கு உதவுங்கள். உமது வார்த்தையை அனுப்புங்கள். எங்கள் நோய்களை குணமாக நாங்கள் ஜெபித்து நன்றி கூறுகிறோம். இது எல்லாவற்றிலும் நாங்கள் இயேசுவின் அருமையான நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமேன். உங்கள் கைத்தட்டல்களால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.